அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஜெயலலிதா ரெசிபீஸ் யூடியூபர் இன்று நான் பலகாரம் செய்வதை தொடங்குகிறேன். இந்த ஸ்டீம் கேக்கு நான் இப்போ செய்ய போகிறேன். இந்த பாருங்க, இது வந்து அரிசி மாவு, கோதுமை மாவு, சீனி, உப்பு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் பவுடர், அரிசி மாவு, கோதுமை மாவு எல்லாம் கலந்துருக்குது. இங்கிலீஷில் வந்து ரைஸ் கேக்கு. ஓகே, ஸோ அப்போ இது வந்து கப் இருக்குதுல்ல, இந்த கேக்கு, இந்த குயின் கேக்லாம் செய்வாங்களே, சின்ன சின்ன கேக்குங்கெல்லாம் கப் கேக் மாதிரி, அந்த மாதிரி கப்புலேயும் வச்சு நம்ம வந்து உள்ளுக்கு பேப்பரை வச்சு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணலாம். சின்ன சின்ன கப் மாதிரி அதில் வச்சு சின்ன சின்னதாக நம்ம வந்து இந்த கேக் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி சாப்பிட்லாம். அதே சமயம் இப்போ நான் வந்து இதில் ஸ்டீம் பண்ண போகிறேன். அதாவது இந்த மாவு இதெல்லாம் இதில் கலக்கிட்டு அப்புறம் கலக்கிறேன் பாருங்கள். நான் வந்து மாவெல்லாம் கலக்கி முடிச்சுக்கிட்டு பிறகு வந்து இதில் ஊற்றுவேன். இதில் ஊற்றி பெருசாக இதில் ஊற்றினா இது வந்து எல்லாம் வேக வச்சதும் உயரமாக வரும். ஓகே, இவ்வளோ வரும். இந்த ட்ரே வந்து கொஞ்சம் பெரிய ட்ரே, பெருசு இல்லை, அது மீடியம் சைஸ் தான். ஸோ இதில் நான் வந்து மாவு ஊற்றி அவைப்பேன். இதில் கலக்கிறதுக்கு தண்ணி வந்து 400 ml, 500 கிராம் மாவு பறக்குது. இது வந்து 400 ml தண்ணி இதில் நான் பாட்டி ஊற்றுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ இந்த மாவு கலக்கி வச்சுருக்கேன்ல, இது வந்து இது வெள்ளை கலரு ஒன்று எனக்கு இந்த கேக்குக்கு ஊற்றுறதுக்கு வேணும். இது 2 பவுல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் கலரிங் வந்து ஆட் பண்ணணும். அதனால் இதில் கொஞ்சம் ஊற்றுறேன். ஓகே, இதில் கொஞ்சம் ஊற்றுறேன். 3 கலர்ஸு. கொஞ்சம் இது வெள்ளை, ஓகே, ஒயிட் கலர். இப்போ இதில் வந்து இது கொஞ்சம் கூட இருக்குது. இது எந்த கலர் ஆட் பண்ணலான்னு தெரியல. ஓகே, இப்போ ஸ்டீம் பானை அங்கே இருக்குது அவிக்கிறதுக்கு. அதை நான் அப்புறம் அங்கே வந்து இட்லி தட்டில் தான் அவிக்க போகிறேன். அப்புறம் நான் வச்சு அதை இங்கே வச்சு நான் வந்து உங்ககிட்ட காட்டுறேன். அந்த இட்லி தட்டு அதில் வந்து நான் வேக வைக்கல. அதுக்கு மேலே ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஸ்டாண்டு இருக்குது. அதை உள்ளுக்கு வச்சு அடியில் உள்ள அந்த இட்லி தட்டில் மேலே வச்சு அதில் வந்து இது வைப்பேன். இதை வச்சு பிறகு இது எல்லாம் ஊற்றி எல்லாம் கலந்துட்டு பிறகு 3 கலர் இருக்குல்ல, அப்புறம் எடுத்து உள்ளுக்கு வச்சுருவேன். நான் என்ன தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன், இன்னும் அதை கொதிக்க வைக்கல. ஓகே, இப்போ இந்த கலரு ரெட் கலரு ஆட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு பிடிச்சது வந்து சிவப்பு கலரு. ஓகே, பிடிச்சது சிவப்பு கலரு. அது மட்டும் இல்லை, பச்சை தான் ரொம்ப பிடிக்கும். க்ரீன் கலரு தான் என்னோட ராசி, மரகத பச்சை, க்ரீன் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அடுத்து சிவப்பு. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச கலரு சிவப்பு, எனக்கு பிடிச்சது பச்சை, என் ராசி பச்சை கலரு. ஓகே, இப்போ வந்து இதில் கொஞ்சமாக போடுறேன். அந்த கலரிங் வந்து கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னா கசக்கும், கேக் வந்து கசக்கும். எந்த கேக்காக இருந்தாலும் கசப்பு கொடுக்கும். ஓகே, கொஞ்சமாக போடணும். பாருங்க, நான் கொஞ்சம் தான் போட்டேன். கலர் இதை சோப் ஆகிடுச்சு. ஓகே, அது அப்புறம் நான் செஞ்சுக்கிறேன். ஓகே, இது வந்து பச்சை,
இது வந்து சிரப்பு. ஓகே, அது அப்பப்போ மூடி வச்சிடணும், நேரம் ஆகக்கூடாது, ஏன்னா அது கலர் இல்லை. இது வந்து இது வேண்டாம். ஓகே, இது அகா செய்கிறதுக்கு இதை நான் பயன்படுத்தணும். அகா ஜெலி செய்ய அதெல்லாம் டைம் இல்லை, சளி வேறு அடிக்கடி பிடிச்சிக்குது. இந்த வெதர்னால எனக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். மழை பெஞ்சாலே இப்படி இருக்கும். இது வேறு கூட போச்சா. கலரிங் வந்து நம்ம கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும், கொஞ்சம் கூட போயிட்டாலும் அது பார்க்கணும். கலர் எப்படி வருதுன்னா இது ஓகே நான் நினைக்கிறேன். கசப்பாது. பத்தில் இது வெள்ளை கூட இருக்கு, வெள்ளை அதிகமாக இருக்கு. பாருங்க வியூவர்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க பச்சை கலர் இங்கே இருக்கு, கிரீன் கலரு இன்னும் கொஞ்சம் போடலாமா? கிரீன் கலரு ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா ரொம்ப கலர் போட்டால் இந்த மாவில் வந்து கசப்பு கொடுக்கும். இது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது, லைட் க்ரீனு, க்ரீன் கலரு மாவு. இது சிவப்பு கலரு. ஓகே, சிவப்பு கலரு, சிவப்பு, பச்சை, சிவப்பு, க்ரீன், ரெட் அண்ட் ஒயிட்டு, இந்த மூணு கலந்து நான் இப்போ ஸ்டீம் கேக் செய்ய போகிறேன். ஓகே ஓகே, இப்போ இதில் ஊற்றுறேன் நான். இல்லை, இப்போ இதில் நான் ஊற்றல, இருங்க. இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் வியூவர்ஸ், பாருங்கள். இப்போ இது வந்து இட்லி பானையில் நான் வந்து இந்த கேக் வந்து ஸ்டீம் கேக் வந்து பேக் பண்ண போகிறேன், ஸ்டீம் பண்ண போகிறேன். இந்த கேக்கு இந்த தட்டு இப்படி வச்சு இது மேலே மூடி கேக்கு ஸ்டீம் கேக் பண்ண போகிறேன். ஓகே, அவிக்க போகிறேன், அவியல் ஸ்டீம் பண்ண போகிறேன். இது வந்து இது கீழே ஒரு இட்லி தட்டு இருக்குது, அதுக்கு மேலே இது ஒரு ஸ்டாண்டு. பார்த்தீங்களா, இது அவியல். இது வந்து அவியல் செய்கிற ஸ்டாண்டு. இதில் வந்து பாவு செய்யலாம், பாவு இருக்குல்ல, அது வந்து எல்லாம் பாவெல்லாம் செஞ்சு வச்சுட்டு இதில் வச்சு அவிக்கிறது. ஓகே, இப்போ இது வந்து நான் இதில் ஏன் வச்சு, நான் இட்லி தட்டில் அடியில் தண்ணி ஊற்றிருக்கு, தண்ணி இருக்குது இட்லி போடுற மாதிரி. இது மேலே இது வந்து இட்லி தட்டு, இது மேலே வச்சு இது வந்து அவிக்கிறது. இதை வச்சு நான் இந்த ஸ்டீம் கேக் பண்ண போகிறேன். இது வந்து இந்த ஸ்டாண்ட் இருந்தால் தான் நம்ம வந்து இதில் இட்லி தட்டில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை, ஸ்டீம் பண்ணுற பாத்திரத்தை வச்சு நம்ம அவிக்க முடியும். ஓகே ஓகே, நான் இது வந்து என்ன பண்ண போகிறேன், இப்போ இதை வந்து ஊற்றுறதுக்கு முந்தி இந்த 3 கலரும் வந்து மாவு இதில் ஊற்றுறதுக்கு முந்தி நான் இதை அடுப்பில் வச்சு சூடாக அந்த தண்ணியை வந்து பாயில் பண்ண வைக்கிறேன். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு தான், இங்கே தண்ணி அடியில் இருக்குதுல்ல, இது நல்லா கொதித்த பிறகு தான், நல்லா ஆவி வந்த பிறகு தான் இந்த ட்ரேயில் இந்த மாவுங்களெல்லாம் ஊற்றி
இது மேலே வச்சு நம்ம அவிக்கணும். நல்லா ஆவி வரணும், நல்லா கொதிக்கணும் அந்த தண்ணி. ஓகே, இப்போ நான் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இட்லி தட்டை அங்கே கொண்டு வைக்கிறேன். இந்த இந்த பேக்கிங் பண்ணுற இந்த இது இருக்குது இல்லை, இந்த ட்ரே அவிக்கிறது, இது வந்து இந்த சட்டி இருக்குதுல்ல, சட்டி இந்த கைகெல்லாம் பெரட்டுவோமே, பெரிய பெரிய சட்டிங்க, அதில் வந்து மேலே வச்சு இதை அதில் உள்ளுக்கு தண்ணியை கீழே ஊற்றி இந்த சட்டியில் அதில் வந்து அதுக்கு மேலே இதை வச்சு அதுக்கு மேலே இதை வச்சு கூட நம்ம இந்த சட்டியில் கூட நம்ம வந்து இதை வைக்கலாம். இதை சட்டியில் வச்சு அடியில் தண்ணி ஊற்றி சட்டியில் காய்கறி பெருக்கிறதுல பெரிய சட்டியாக, அப்புறம் தண்ணி கொதிச்சதும் இந்த சட்டியை இந்த மாவு ஊற்றிட்டு அது வந்து மூடி போடணும். மூடி போட்டு சட்டிலையும் நம்ம வந்து அவிக்கலாம். இந்த ஸ்டீம் கேக்கை இந்த மாதிரி இட்லி தட்டுலேயும் அவிக்கலாம். இன்னொன்று வந்து நான் எப்போ வந்து ஸ்டீம் பண்ணுவேன்னே, ஒரு ஸ்டீம் பண்ணுற பானை அதுலேயும் வச்சு அவிக்கலாம் இது. ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, நான் வச்சு பார்த்தா நான் அந்த ஸ்டீம் பண்ணுற பானையில் இது பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து அந்த ஸ்டீம் பண்ணுற பானை எடுக்கலை. ஓகே, இந்த அளவுக்கு வந்து சரியாக இருக்கும். இதை விட கொஞ்சம் பெருசு ஓகே, ஆனால் வந்து இது முடியல. ஸோ அப்போ நான் இதை கொதிக்க வைக்கிறேன்னா தண்ணி ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஓகே, இதை நான் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இதில் ஊற்றிட்டு இந்த ட்ரேயில் மாவெல்லாம் 3 லேயரெல்லாம் ஊற்றிட்டு பிறகு வந்து அடுப்பில் வைக்கிறப்ப கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பாருங்க ட்ரே, இதில் நான் இப்போ இந்த வெள்ளை மாவு கொஞ்சம் ஊற்றுறேன். இது முதல்ல ஊற்றிட்டு நான் நினைக்கிறேன் இது கொஞ்சம் ஊற்றிட்டு ரெட் கலரு ஊற்றுறேன் நடுவில். அதுக்கு அடுத்து கிரீன் கலரு கொஞ்சம் ஊற்றுறேன் மேலே. இது நான் வந்து இந்த பேக் ட்ரேல கேக்கு பேக் பண்ணுற ட்ரே இதில் நான் வந்து இந்த ஸ்டீம் கேக்கு ரைஸ் ஃப்ளார் கேக் வந்து அவிக்கிறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் ஊற்றுறேன். எப்போ இந்த கப்பில் தான் ஊற்றி செய்வேன், இப்போ இந்த பவுல்லையே செய்யலான்னு நினச்சேன். ஓகே, இருக்கட்டும், இது எப்படி இருக்கட்டும். இப்போ ரெட் ஒயிட் க்ரீன் கலரு மிக்ஸ் பண்ணியிருக்குதுல. ஓகே, கலரு சரியா கலர் வந்து மேலே சரியாக தெரில, இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ஏதோ ஒரு கேக்கு கலரிங் பண்ணியாச்சு. இது இங்கே இருக்குது. ஓகே, கலரிங்லாம் வந்து ஆட் பண்ணிட்டேன், மாவில் ஆட் பண்ணி இந்த கேக்கு பேக் பண்ணுற இந்த ட்ரேயில் பேப்பர் வச்சு ஊற்றிருக்கேன். ஓகே, இதை நான் வந்து இப்போ அடுப்பில் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நான் அந்த பக்கம் கேமரா அந்த பக்கம் திருப்பி நான் அது எப்படி ட்ரே வச்சு அவிக்கிறதுன்னு நான் அப்புறம் காட்டுறேன். ஓகே, ஹலோ வியூவர்ஸ், நான் இப்போ சொன்னேன் இட்லி தட்டு அடியில் வச்சு அது மேலே இந்த ஸ்டீம் பண்ணுற இந்த பேக்கிங் ட்ரே இதை அதுக்கு மேலே வைக்கிறேன்னு. ஆனால் நான் வந்து இட்லி தட்டு அடியில் வச்சு அடியில் தண்ணி, அதுக்கு அடியில் இட்லி தட்டு மேலே இந்த ஸ்டீம் பண்ணுற இந்த தட்டு பிளேட் வச்சு அது மேலே நான் பேக் பண்ணல. இப்போ நான்
இப்போ வந்து அந்த இட்லி பானை அந்த தட்டு இருக்குது இல்லை இட்லி சொல்கிறது அதை எடுத்துட்டு தண்ணி பாயிலிங் ஆகிக்கிட்டு இருக்கு. தண்ணி நல்லா பாயிலிங் ஆனால் தான் இந்த கேக் வந்து நல்லா உப்பி வரும். நல்லா பொசுன்னு பேக்கிங் பவுடர் இருக்குது இல்லை அரிசி மாவு கேக்கு ஸ்டீம் கேக் வந்து நல்லா வேகும், சூடு வந்து நல்லா படணும். ஓகே, அதனால் இட்லி தட்டை எடுத்துட்டேன். இந்த பிளேட் இருக்குதுல்ல பேக் பண்ணுற அந்த ட்ரே சம்சந்தான் இருக்குதுல்ல அதை மட்டும் வச்சுருக்கேன். அடியில் தண்ணி இருக்குது, நல்லா தண்ணி பாயிலிங் பண்ணி அந்த சூடு மேலே வருது. இதோ இங்கே வந்து இது வச்சுருக்கேன், கேக்கு வச்சுருக்கேங்க, ரைஸ் புலா கேக்கு. ஸோ அப்போ இது இப்படியே இந்த சூட்டுலேயே அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கட்டும். ஓகே, வேகட்டும். வேறு மூடி வைக்கிறேன். ஹலோ வீவர்ஸ், இதை பாருங்க, நான் கேக் செஞ்சு முடிச்சிட்டேன், ஸ்டீம் கேக்கா. ஓகே, இது ஸ்டீம் பானையில் இட்லி பானையில் தான் நான் வச்சேன், அந்த ஸ்டாண்டு வச்சு தண்ணி வச்சு. ஸோ இப்போ கேக் வந்து ஸ்டீம் கேக் வந்து ரெடியாக இருக்குது. ஓகே, நான் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன், அதில் இதை வெட்டி இருக்குது, இதோ கேக்கு. இது நல்லா இருக்குது. கேக் நான் செஞ்சு முடிச்சுட்டேன், நான் இதை எடுத்துட்றேன். ஓகே, ஹலோ வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கேக் நான் செஞ்சு முடிச்சாச்சு. கலராக இருக்குது. 3 கலர் நான் வந்து இந்த ஸ்டீம் கேக்கில் மிக்ஸ் பண்ணினேன். ஆனால் இந்த கலர் வந்து அது தனித்தனியாக வட்டமாக இப்படி வரல. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கரண்டியில் கிண்டுனால அடிப்பக்கம்லாம் கலர் இறங்கிருச்சு மாவு. ஸோ இப்போ ஓகே, இது நல்லா இருக்குது, கேக் நல்லா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வியூவர்ஸ். தேங்க்யூ, பாய்.